வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பயணத்துக்கு போக போறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துக்குள்ள ஒரு ஆழமான பயணம். நம்ம எல்லாருக்குமே வர்ற சில முக்கியமான கேள்விகள், சந்தேகம், வாழ்க்கையோட நோக்கம், அப்புறம் உண்மையான மன அமைதி. இதுக்கெல்லாம் இந்த சக்தி வாய்ந்த வேத பகுதி நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? ரொம்ப உறுதியான விசுவாசம் உள்ளவங்களுக்கு கூட ஏன் சில சமயம் சந்தேகம் வருதுன்னு? இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. வாங்க, இந்த முக்கியமான கேள்வியை வச்சு நம்மளோட ஆய்வா ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்க்க போறது ஒரு ஆச்சரியமான நபரை பத்தி. அவரோட வாழ்க்கையில வந்த ஒரு விசுவாச நெருக்கடிய பத்தி தான். அவர் யாருன்னா யோவான் ஸ்நானகன். யோசிச்சு பாருங்க, சிறையில இருந்து யோவான் ஸ்நானகர் ஒரு கேள்வி அனுப்புறாரு. அது என்னன்னா, வரப்போகிறவர் நீங்க தானா இல்ல நாங்க வேற ஒருத்தருக்கா காத்திருக்கணுமா அப்படின்னு. இது அவரோட மனசுல இருந்த ஆழமான ஒரு குழப்பத்தை காட்டுது. பாருங்க, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவங்களுக்கும் சந்தேகம் வரும்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இதுக்கு இயேசுவோட பதில் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அவர் நேரடியா ஆமான்னு சொல்லல. அதுக்கு பதிலா அவர் செஞ்ச செயல்களை ஆதாரமா காட்டுறாரு. அதாவது, பார்வையற்றவங்க பார்க்கறாங்க, நடக்க முடியாதவங்க நடக்கறாங்க, காது கேளாதவங்க கேட்கறாங்க, இறந்தவங்க உயிரோட எழும்புறாங்க, ஏழைகளுக்கு நல்ல செய்தி சொல்லப்படுதுன்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நமக்கு சந்தேகம் வர்றப்போ நம்மளோட உணர்ச்சிகளை மட்டும் பார்க்காம கடவுளோட செயல்கள்ல கவனம் வைக்கணும். அப்போ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சந்தேகம் வர்றது தப்பு இல்ல, அது விசுவாசத்தை இல்லாமாக்கிடாது. சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வர ஒரு அனுபவம் தான். ஆனா அதை தாண்டி போகணும்னா, நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கறத விட வெளியில என்ன ஆதாரங்கள் இருக்கு, என்ன செயல்கள் நடக்குதுன்னு பார்க்கறது தான் வழி. சரி, ஒரு தனிப்பட்ட நபரோட சந்தேகத்தை பத்தி பார்த்தோம். இப்ப கொஞ்சம் ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். சில சமயம் உண்மையை எப்படி சொன்னாலும் ஏன் மக்கள் அதை ஏத்துக்க மறுக்கறாங்க? இது ஒரு ஜெயிக்கவே முடியாத சூழ்நிலை மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் யோவான் ஸ்நானகன் ரொம்ப கண்டிப்பா உபவாசம் இருந்து வந்தாரு. அவரை பார்த்து மக்கள் என்ன சொன்னாங்க? இவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு. இன்னொரு பக்கம் இயேசு, அவரும் மக்களோட மக்களா அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு பேசி பழகுனாரு. அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? இவர் ஒரு பெருந்தீனிக்காரர்னு. பாத்தீங்களா, 2 விதமான அணுகுமுறையுமே அந்த தலைமுறை நிராகரிச்சிட்டாங்க. அப்போ பிரச்சனை எங்க இருந்துச்சு? உண்மையா சொன்ன விதத்திலையா? இல்ல, அத கேட்டவங்களோட மனநிலையில தான் பிரச்சனை. சில இதயங்கள் நீங்க எப்படி சொன்னாலும் உண்மைய ஏத்துக்க தயாரா இல்ல. இதே நிராகரிப்புங்கிற விஷயம் சில நகரங்களுக்கும் பொருந்துச்சு. உதாரணமா கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நகும். இந்த நகரங்கள்ல எத்தனையோ அற்புதங்கள் நடந்துச்சு. ஆனா அங்கிருந்த மக்கள் மனம் திரும்பவே இல்ல. இதுல இருந்து பொறுப்புங்கிற ஒரு புதிய பாடத்தை நாம கத்துக்கிறோம். அது என்னன்னா, பொறுப்புங்கிற கொள்கை. அதாவது, உங்களுக்கு எவ்வளவு அதிகமா வெளிப்படுத்தப்படுதோ அவ்வளவு அதிகமா உங்க பொறுப்பும் அதிகமாகுது. கடவுளோட செயல்களை சும்மா பார்த்துட்டு போறது மட்டும் போதாது, அதுக்கு நாம பதில் சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த பகுப்பாய்வோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வந்துட்டோம். ஆன்மீக ரீதியான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆச்சரியமான திறவுகோல் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இது ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம். அதாவது, சில விஷயங்கள் ஞானிகள் மற்றும் கற்றவர்கள்னு தங்களை நினைச்சுக்கிறவங்களுக்கு மறைக்கப்பட்டுச்சு. ஆனா யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு தெரியுமா? சிறு குழந்தைகள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு. பெருமையா இருக்கிறவங்களுக்கு இல்ல, தாழ்மையாவும் நம்பிக்கையாவும் இருக்கிறவங்களுக்கு தான் உண்மை புரிய வைக்கப்பட்டுச்சே. அப்போ ஆன்மீக புரிதல்ங்கிறது நம்ம அறிவால சம்பாதிக்கிற ஒரு விஷயம் இல்ல, அதை தாழ்மையோட பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுல குழந்தைத்தனமான விசுவாசத்தை பத்தி பேசல, ஆனா ஒரு குழந்தை மாதிரி நம்பிக்கையோட இருக்கிறத பத்தி தான் பேசுறோம். இப்போ நம்ம கதையோட உணர்ச்சிகரமான உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். வாழ்க்கையில போராடுறவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு பிரபலமான, ரொம்ப ஆறுதலான தீர்வு. இந்த சக்தி வாய்ந்த அழைப்ப கொஞ்சம் கேளுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தைகளோட ஆழத்தையும் அதுல இருக்கிற வாக்குறுதியையும் கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. சரி, இந்த ஓய்வை எப்படி அடையிறது? அதுக்கு ஒரு 3 படிகள் சொல்லப்பட்டிருக்கு. 1, என் நுகத்தை உங்க மேல ஏத்திக்கோங்க. அதாவது, ஒரு புதிய வாழ்க்கை முறையும் வழிகாட்டுதலையும் ஏத்துக்கிறது. 2, என் கிட்ட இருந்து கத்துக்கோங்க. அதாவது, தாழ்மையும் சாந்தத்தையும் கத்துக்கிறது. கடைசியா 3வது, உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதாவது, உண்மையான மன அமைதியை கண்டுபிடிக்கிறது. அப்போ உண்மையான ஓய்வுன்னா என்ன? அது நம்ம சூழ்நிலைகளை பொறுத்தது இல்ல. அது இயேசுவோட நாம வச்சிருக்கிற தொடர்புல கிடைக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக அமைதி. இதுவரைக்கும் நாம பார்த்த பாடங்களை இப்போ நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு யோசிக்கலாமாங்க. இந்த பகுப்பாய்வை ஒரு பதிலோட முடிக்காம ஒரு ஆழமான கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். அந்த கேள்வி இதுதான்: நான் இன்னும் ஒப்படைக்காம தேவையில்லாத சுமைகளை சுமந்துகிட்டு இருக்கேனா?
சிறையில் யோவான் கேட்கிறார், நீ ஆண்டவர் என அழைக்கிறார். இருள் இருந்தாலும் நம்பிக்கை ஒளி போலவே வெளிச்சமாய். குருடன் பார்ப்பான், கால் நடக்கும், சத்தம் கேட்காதவன் கேட்கும். ஏழைக்கு நல்ல செய்தி வரும், இதுதான் தேவராஜ்யம் வரும். சந்தேகம் வந்தாலும் பயமில்லை, இயேசுவுடன் இருந்தால் தோல்வி இல்லை. வா இயேசுவிடம் வா, சுமைகள் எல்லாம் கீழே வை. அவர் சொல்கிறார், என்னிடம் வா, உன் உள்ளம் இளைப்பாறும் தா. வா வா தாமதம் இல்லை, அவர் அன்பு முடிவில்லை. சந்தேகத்தில் இருந்து சமாதானம், இயேசுவே நம் நித்திய ஜெயம். பெரிய நகரம் மனம் மாற்றவில்லை, அற்புதம் பார்த்தும் திரும்பவில்லை. அவர் அழைக்கிறார் தாழ்மையுடன், குழந்தை மனம் கொண்டு வர. பெருமை வேண்டாம், இதயம் போதும், அன்பு உள்ளம் இருந்தால் போதும். அவர் சுமை லேசானது, அவர் வழி வாழ்வானது. சோர்வாக இருந்தால் அவரிடம் வா, துக்கம் இருந்தால் அவரிடம் வா. இளைப்பாறுதல் தருவார் நிச்சயம், அவர் அன்பு என்றும் நிலை நிற்றும். வா வா இயேசுவிடம் வா, உன் சுமையெல்லாம் கீழே வை. அவர் சொல்கிறார், பயப்படாதே, உன் வாழ்வு இப்போது மாறுமே. சந்தேகத்தில் இருந்து சமாதானம், இயேசுவே நம் வாழ்வின் ஜெயம். நாள் 11 நம் உள்ளம் முழுதும் ஒளி கொண்டு